ரத்தம், நம்மளாம் ஒரே ரத்தம். ஒருத்தருக்கு தெரியாது. நம்மளாம் அண்ணன் தம்பிங்களோட பிள்ளைங்க, ஒரு தாத்தாவோட பேரனுங்க, ஒரு எள்ளு தாத்தா கூட தாத்தா. நான் இடையில வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பாப்பாத்தி அம்மன் அப்படின்னா இவங்க வந்து நம்ம வீட்டில் பிறந்தவங்க. பாப்பாத்தின்றவங்க நம்ம வீட்டில் பிறந்தவங்க. அவங்கள இந்த குன்னத்தூருக்கு நம்ம பொண்ணு கொடுத்துருந்தோம். பொண்ணு கொடுத்தோம். அப்போல்லாம் வந்து 8 வயசு 10 வயசில் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு தெரியும். 300-400 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப அவங்களுடைய ஒரு இது மனசு குறையினால இந்த மலையில் அவங்க தம்பியை தேடி வந்தாங்க. வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையினால வந்து இங்கே தம்பி உட்காந்து தேடி இருந்தவங்க. அந்த அவங்களுக்கு மனசில் சங்கடம் இருந்துச்சுல்ல. அப்போ வந்து இந்த சுனையில் இறங்கி ஒரு கோபத்தோடு தான் வந்தாங்க. சாகணும்னு நினைக்கல. அவங்க வந்தாங்க. வந்த இடத்துல இந்த இடத்துல வலிக்கி விழுந்துடுறாங்க. உள்ள சூளம் இருக்குது, பெரிய சூளம் இருக்குங்கயா. அந்த சூளத்தில் போய் குத்தி இறந்துடுறாங்க. சூளத்தில் குத்தி இறந்துடுறாங்க. நம்ம ஆளுங்க யாரும் முங்கு நீச்சல் இதில் நீச்சல் அடிக்க முடியாது. இந்த சுனையில் யாரும் நீச்சல் அடிக்க முடியாது. ஆனால் கீழே இருந்து வண்ணார் ஒருத்தர், வண்ணார் துணிந்து வைப்பாங்கல்ல, டோபின்னு சொல்லுவோம். அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் நான் முங்கு நீச்சல் அடிச்சு தூக்கி வரேன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வந்து துணைக்கு கூப்பிட்டு வந்து அவர் தான் முங்கு நீச்சல் அடிச்சு ஆத்தா பாப்பாத்தி அம்மனை கீழே வந்து மேலே தூக்கிட்டு வர்றார். கீழே வந்து வண்ணார சமூகம் நமக்கு நம்ம அவங்களுக்கு மரியாதை செய்யணும். அவங்களெல்லாம் எப்பயுமே அவங்கள நம்ம மதிக்கணும். ஆத்தா மாமா இறங்கிட்டாங்க பாருங்க. மழை இறங்குது. இறங்குவோம். ஆத்தா இறங்கட்டும், நல்லது தான். பாப்பாத்தியுமே அந்த சூழ்நிலையில் இறந்த சூழ்நிலையில் நம்ம மூத்த பங்காளி அவங்க வயரா மாமன் மச்சான் எல்லாரும் போய் அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க. சரி.